13 தான் மாய்ச்சரே இருக்குது. அந்த மாய்ச்சரை வந்து இதையும் பார்த்துக்கிட்டு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து கொடுத்துருக்காங்க. இதை எங்களுக்கு வந்து நாச்சிக்குளம், மேல்நாச்சிக்குளம், கரட்டுப்பட்டி மூணு சென்டருமே சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து கொடுத்துருக்காங்க. இப்போ அதில் என்னன்னு கேட்டால் இப்போ 17 வரைக்கும் எடுக்க சொல்லியிருக்காங்க. 17 வந்து இப்போ எங்கள் மாய்ச்சர் வந்து 11லேருந்து 13, 14க்குள்ளே இருக்குது மாய்ச்சரே. இப்போ அதை வந்து பார்த்துக்கிட்டு தனியாருக்கு மில்லுக்காரவங்களுக்கு விட்டு அதை வந்து மில்லுக்காரவங்க தான் நேரடியாக வந்து இப்போ அளக்குறாங்க. எங்கிட்ட மில்லுக்காரங்க தான் வந்து அளக்குறாங்க. இது யாரும் விவசாயிகளுக்கு தெரியல. இப்போ வந்து அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வந்து மில்லுக்காரங்கிட்ட இருந்து கான்ட்ராக்ட் பண்ணி இப்போ மில்லுக்காரங்க தான் எங்கிட்ட வந்து விவசாயிகள்கிட்ட நேரடியாக கொள்முதல் பண்ணுறாங்க. ஆஃபீஸர் வர்றதில்லை. அவங்க சொல்லிட்டு இந்த நெல்லை போட்டு போயிடுன்னு சொல்லிடுறாங்க. ஆனால் கடைசியில் வந்து அந்த இது முன்ன பின்ன வந்த நெல்லை அளக்க மாட்டுறாங்க. அந்த மாய்ச்சர் வந்து 17லேருந்து எடுக்க சொல்லியிருக்காங்க. ஆனால் வந்து 13, 14 தான் இருக்குது. எங்கள் மாய்ச்சர் கம்மியாக தான் இருக்குது. அதவே எடுக்க மாட்டுறாங்க. இப்போ கிட்டத்தட்ட வந்து 6000 மூடை கிடக்கு. நாச்சிக்குளம், மேல்நாச்சிக்குளம், கரட்டுப்பட்டியில் வந்து எல்லா மூடையும் கிடக்கு. ஆனால் நெல் வர்ற நெல் பூரா கிடக்கு. எதுவுமே ரெஸ்பான்ஸே இல்லை. ஆஃபீஸர்கள் வந்து பார்த்துட்டு அப்படி இப்படி போயிடுறாங்க. ஆமாம், தனியார் ஆலைக்காரங்க. ஆமாம், தனியார் ஆலைக்காரங்க தான் இப்போ வந்து எங்கள் 3 சென்டருமே எடுக்கிறாங்க. எவ்வளோ இடம் வைக்கிறாங்க? இடம் வந்து 41, 200 தான். நான் 200 கிராம் சேர்த்து தான் வைக்கிறேன். 41 தான் எங்களுக்கு ஃபைனலு. ஆனால் 200 கிராம் 41 தானே? ஆமாம், 40 தானே? ஆமாம். அந்த மாய்ச்சர் கூட இருந்தால் ஒரு 200 வைப்பேன், இல்லைன்னா 41. அதை கூட பற்றி பிரச்சனை இல்லை. ஆமாம், அதை பற்றி கூட பிரச்சனை இல்லை. உங்கள் பேர்? அக்பர். என் பேர் நாச்சிக்குளம். நான் ஒரு நாளைக்கு அந்த மாதிரிலாம் விவசாயத்தோட முழு பாதிப்பை தெளிவாக சொல்லுங்கண்ணே. மதுரை மாவட்டம், வாடிப்பட்டி ஒன்றியம், மேல்நாச்சிக்குளம் கிராமம், கீழ்நாச்சிக்குளம் கிராமம், கரட்டுப்பட்டி கிராமம், 3 ஊர் வந்து இப்போ நெல் வந்து அறுவடை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னா 1 மாதத்துக்கு முன்னாடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸ்டார்ட் ஆன பின்னாடி அப்போயே சென்டர் வந்திருந்தால் இன்றைக்கி வந்து பாதிப்பு இல்லாமல் இருந்திருக்கும். அவங்க கொள்முதல் பண்ணதே வந்து அரசு கொள்முதல் பண்ணதே நெல் அறுவடை பண்ணி 20 நாள் கழிச்சு சென்டரே ஆரம்பித்தாங்க. சென்டர் ஆரம்பித்து இப்போ ஒரு வாரம் நல்லா நெல் போட்டாங்க. திடீர்னு பார்த்திங்கன்னா ஒரு வாரமாக கடந்த ஒரு வாரமாக நெல் கொள்முதல் சரியாக பண்ணலை. என்ன காரணம் கேட்டிங்கன்னா நெல் பதமாக வருது, ஈரமாக வருது. இதுக்கு காரணம் என்ன கேட்டிங்கன்னா அவங்க அரசு தான் காரணம். அரசு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா அவங்க அறுவடை கொள்முதல் பண்ணதே வந்து லேட்டாக பண்ணாங்க. அதனால தான் இந்த கருத்து போனது இதானது. அதை இப்போ சரி பண்ணி நல்லா விவசாயம் கரெக்ட் பண்ணி வச்சுட்டாங்க. இந்த விவசாய நெல் கொண்டு வரதுக்கு வந்து இப்போ எவ்வளோ செலவாகுன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஏக்கருக்கு 35,000 செலவாகுது. அந்த 30,000 எடுக்கிறதே இப்போ இந்த நெல் போடுறான். இதனால் வந்து விவசாயத்துக்கு ஒரு இப்போ லாபமும் இல்லை. இந்த விவசாயத்தில் வந்து லாபமும் இல்லை, நட்டம் தான். இந்த நட்டத்தை சரி பண்ணுறதுக்காக இந்த இருக்கிற நெல்லை போட்டாலே எங்களுக்கு வந்து அந்த பாதிப்பு இல்லாமல் அடைவான். அதுக்கு வந்து நெல் வந்து லாரியும் வர்றதில்லை, நெல் கொள்முதல் சாக்கெட்டும் வர்றதில்லை. இதனால் வந்து பெரிய பாதிப்பு அடைஞ்சு விவசாயிகளை வந்து ரொம்ப வந்து இந்த ஏரியா விவசாயிகள் வந்து ரொம்ப பாதிப்பு அடைஞ்சிக்கிறாங்க. இதை வந்து தக்க நடவடிக்கை எடுத்து அரசு வந்து மிக வேகமாக துரிதம் நடவடிக்கை எடுத்து சொல்லி பார்த்தேன், கேட்கல. அதனால் இன்றைக்கி சாலை மறியல் பண்ண ஆரம்பிச்ச சூழ்நிலை வந்துருச்சு. நீ வாடிப்பட்டி கரட்டுப்பட்டி மெயின் ரோட்டில் சாலை மறியல் பண்ணிட்டான். நீ இந்த அரசுக்கு வந்து தக்க நடவடிக்கை எடுத்து இருக்கிற நெல்லை வந்து தாமதப்படுத்தாமல் துரிதமாக வந்து செயல்பட்டாதே இருக்கிற நாங்கள் அந்த 30,000 எடுக்க முடியும். அதை செய்யலாட்டினா ஆமாம், அதிகாரத்துக்கு ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை. அவங்க வந்து இப்போ இவ்வளோ பேர் நிற்கிறான், 500, 600 நிற்கிறவங்கன்னா ஒரு ரெஸ்பான்சிபிள் வந்து என்ன செய்யணும்னா சார் இதை போட்டுருவோம் வைக்கிறோம். அது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன பண்ணலை. இப்போ காவல்துறை அதிகாரி தான் இவங்களை கலைச்சி விட்ருக்காங்க. அதுக்கு அவங்க பொறுப்பேற்றுருக்காங்க. அவங்க இன்னும் பதில் ஒன்றும் சொல்லலை. நீ பதில் வச்சு நான் சொல்கிறான்னு பார்க்கணும். பார்க்கல சேர்த்து அடுத்த நடத்தி இப்போ சாரல் மல்லிகை பண்ணுவோம். எவ்வளோ மூடைகள் கிடக்கும்? கிட்டத்தட்ட 5000, 10,000 மூடை நிற்கிது. 10,000 மூடை. ஆமாம். தினசரி அது உலர்த்துறதுக்கு எவ்வளோ செலவாகும்? அது ஒரு பட்டறைக்கு 2 ஏக்கருக்கு 2000, 1000 செலவாகுது. 3 நாள் விட்டா ஒரு பட்டை 2 ஏக்கர் நெல்லுக்கு அது குமிக்கணும். இது வந்து ஒரு வாரமாக செஞ்சுக்கிட்டே இருக்கேன். இதில் எவ்வளோ பாதிப்பு, இது எவ்வளோ கிடையாது, அதில் எவ்வளோ கிடையாது கணக்கு பார்த்தா அதிகாரிகள்லாம் பார்க்கவே மாட்டாங்க. நெல்லை பாருங்கள் எவ்வளோ காய்ஞ்சி இதாக இருக்குன்னு பாருங்கள். அது பார்க்க வந்தால் தான் அவங்க பார்த்தா தானே அவங்க தெரிய போகிறது மாதிரி என்னங்க எப்படி இருக்குன்னு சரி. அது பார்க்க வரதே இல்லையே. அதனால தான் இப்போ நாங்கள் வந்து சாலை மறியல் பண்ணுறோம். இந்த முறை வரலைன்னா அடுத்து பைபாஸ் மூட்டைக்கு ஒவ்வொரு சென்டருக்கு ஒன்று வாங்குறாங்க. இங்கே 40 ரூபா வாங்குறாங்க, கரட்டுப்பட்டி 45, மேலாச்சி 45, கருப்பட்டி 55, அப்படி ஒரு ஏரியாவுக்கு ஒரு பாதிக்கு வச்சுருக்காங்க. அது அப்படி நடந்துகிட்டே இருக்குது. மாவட்ட நிர்வாகமாக நம்ம கலெக்டரேட்டில் கூட இந்த மாதிரி மூட்டைக்கு பணம் வாங்கக்கூடாது அப்படின்னு அது வாங்கக்கூடாதுன்றல. அது பரம்பரை நடந்துகிட்டே இருக்குது. அதை யாரும் கட்டுப்படுத்த முடியாது. அது வாங்கிட்டு போனால் நான் இன்னும் 10 சேர்த்து தர மாட்டேறேன். இப்போ கமிஷன் தான் இன்னும் 10 சேர்த்து வாங்கிக்கோங்க, 55 கூட வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு நெல் உரிய நடவடிக்கை அரசு வந்து செய்யணும் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். என் பேர் கார்த்திக் பாலு.